ஓகே. இப்போ அடுத்த ஸ்டெப்பை நாங்கள் என்னென்ன பார்ப்போம் வேண்டாம். மிச்சத இதில் வந்து போட்டுக்கொண்டு போவோம். இதில் வந்து இப்போ எங்களோட பாருங்க, இப்போ இதில் வந்து உங்களோட JOD கன்ஃபிகரேஷன் டு செட்டிங் டாட் ஜேசன் இருக்குது. ஸோ இப்போ எவ்வளவு அந்த கோடா நீங்கள் எல்லாம் கூப்பிட பண்ணக்கூடாது. இந்த JOD செட்டிங்ஸ் என்ற இந்த இதை இப்போ காப்பி பண்ணி போட்டு இதை வந்து உங்களோட அப்செட்டிங் ஜேசன்ஸில் போடலாம்னு போட்டிருக்கு. நான் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இல்லை அப்செட்டிங் ஜேசனில் இதை வந்து போடுவோம். ஓகே, JOD செட்டிங்ஸ் என்ற ஒரு பேரில் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு நாங்கள் வேறு பேரில் நாங்கள் மாற்றலாம். இப்போ ப்ரொடக்ஷனில் மாற்றி விடலாம். இப்போ என்ன இஷ்யூவர் என்ன இது ஆடியன்ஸ் காரண்டல் யூசர்ஸ் மற்ற டியூரேஷன் எவ்வளோ நேரம் இந்த டோக்கன் வைட் ஆகிருக்குமென்றதை வந்து போட்டிருக்கு. இதில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப் நீங்கள் பார்த்த வேண்டாம். இப்போ சில செக்யூரிட்டி நோட்ஸும் போட்டிருக்காங்க. ப்ரொடக்ஷன்லாம் பெரிய ஸ்டெப்ஸ் எல்லாம் பில் பண்ணி போகணும். அதை நீங்கள் ப்ரொடக்ஷனில் போடுகிறதையும் சில நேரங்களில் அதுக்கான 64 கேரக்டர்ஸ்லேருந்து இருக்கணும். அதை பேர் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கல கிரியேட் யூட்டிலிட்டிஸ் ஃபோல்டர் இந்த ப்ராஜெக்ட் ரூட்ஸ் அந்த சொல்லுது. ஓகே, நாங்கள் அந்த ஃபோல்டர் முதல்ல வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணல. ஸோ அதை நாங்கள் இப்போ க்ரியேட் பண்ணுவோம். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டிஸ் JOD சர்வீஸ் என்ற போகிறோம். ஏன் இதே ஒரு சர்வீஸ் தானே நான் அதை கொண்டு போய் இப்போ இந்த சர்வீஸில் போடக்கூடாது. இந்த சர்வீஸில் நான் பார்க்குறவங்க முழுக்க பிஸ்னஸ் லாஜிக் இல்லானே டேட்டா பேஸ் வந்து வேற அப்படியான ரெப்போசிட்டரி அப்படியான பிஸ்னஸ் லாஜிக் தான் அந்த சர்வீஸை கொண்டு வரோம். அதெல்லாம் JOD என்ன சர்வீஸ் அந்த பேர் அப்படி இருக்கும். ஆனால் அதை வந்து யூட்டிலிட்டிஸ் என்ற ஃபோல்டருக்குலாம் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் இப்படி க்ரியேட் பண்ணோம் அந்த ஃபைலை. சரி, இதை க்ரியேட் பண்ணி போட்டு இல்லை நியூ ஃபைல் இப்போ யூட்டிலிட்டிஸ் JOD service.csன்றதில் போட்டிருக்கு. இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ நாங்கள் இதை இந்த ஃபைலை வந்து நாங்கள் காப்பி பண்ணி போட்டு இதை பேஸ்ட் பண்ணோம். ஸோ இப்போ இதில் ஒரு இஷ்யூவும் இல்லை. ஆனால் கொஞ்சம் இந்த ஃபைலை கோ த்ரூ நம்ம என்ன விஷயங்கள் இருக்குண்டு இல்லை நீங்கள் கவனிங்க. இந்த JOD செட்டிங்ஸ் என்ற ஒரு விஷயத்தை வந்து இங்கே நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அதை வந்து கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷனுக்காக நாங்கள் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படின்னா மேபி இதில் வந்து நாங்கள் ப்ரோக்ராம் சீசன் ரெஜிஸ்டர் பண்ண தான் வேணும். JOD செட்டிங் எங்கே சொல்லுவாங்க அவங்க இது வருது. அதெல்லாம் இந்த டிடிஎஸில் போட்டால் தானே இந்த JOD செட்டிங் உண்டு அங்கே தான் வருது. வேணும்னா இதை வந்து இன்னொரு இடத்துல மாத்திரம் நல்ல சொன்னால் அது வேணப்போ இந்த மாற்றுவோம். வேலை இஷ்யூ இல்லை. இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அதெல்லாம் எங்கள் வெப் டிடிஎஸ் வந்து வந்திருக்கு. இப்போ வேணும்னா இதை வந்து உங்களுக்கு அழிச்சு காட்டலாம். அழிச்சா இப்போ பார்த்தீங்களா? சரி, இதை திருப்பி போட்டால் அது வந்து எங்களுக்கு இங்கேருந்து எடுக்குது. வெப் டிடிஎஸ் தான் அது எடுத்திருக்கு. சரியானே? ஸோ இதான் சொல்ல வந்த விஷயம் இல்லை. இப்போ அடுத்த மேட்ச்சுக்கு ஒரு போவோம். அதில் வேறு என்ன மேட் எடுத்துருக்கு ஒன்று வந்து ஜெனரேட் டோக்கன் ஒரு மேட் ஒன்று இருக்கு ஆண்ட்ராய்டில் இருக்குது. இப்போ ஸோ இதில் வந்து என்ன செய்கிறோம்னா வந்து இப்போ எங்களுக்கு அந்த JOD செக்யூரிட்டி ஹேண்ட்லர் இருக்குது. இது வந்து இங்கே இந்த பேக்கேஜ் இருந்து பார்த்தீங்கன்னா அதான் இன்ஸ்டால் பண்ணாங்க. அந்த JOD சம்மந்தப்பட்ட இதோட இந்த அந்த செக்யூரிட்டி ஐடி இதில் தான் அது வரும். நீங்கள் வந்து ஃபுல்லாக அழிச்சு போடுங்க திருப்பி இருக்கா இம்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கே வேறுலாம் பார்க்கலாம். நீங்கள் இப்போ இதங்கால வந்து நீங்கள் பாக்கியில் வந்து என்கோடிங் போட்டிருக்கிறோம். அப்புறம் பாருங்க இதில் வந்து கிளைம்ஸ் என்ற ஒரு விஷயம் போட்டிருக்கேன். கிளைம்ஸ் நியூ லிஸ்ட் கிளைம்ஸ் எடுத்துட்டு அது பாருங்க இது வந்து உங்களுக்கு என்ன இது யூசர் ஐடின ஸ்ட்ரிங் வரும் தேவை. டோக்கன் ஜெனரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூசர் அண்ட் ஆப்ஜெக்டையும் நாங்கள் இங்கே பாஸ் பண்ணுறோம். இப்போ இது வந்து இப்போ அவருக்குரிய அந்த இமெயில் என்ன இது சப்ஜெக்ட் மற்ற வந்து அதுக்கு என்ன யூசர் ரோல் அதெல்லாம் பார்த்துட்டு வேறு நியூ UUID எல்லாம் இந்த கிளைம்ஸ்ன்னு சொல்கிற வந்து என்ன இதில் ஃபார்மேட்டில் அந்த JOD டோக்கன் இருக்கோன்னு பார்க்குறோம். அப்புறம் இதில் வந்து நியூ செக்யூரிட்டி டோக்கன் டிஸ்கிரிப்ஷன் விஷயத்தில் போட்டுட்டு அங்கால அந்த என்ன செக்யூரிட்டி கீஸ் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இதெல்லாம் யூடிலிட்டி ஃபைலாக நீங்கள் பிரச்சனை நீங்கள் உங்களுக்கு ப்ராடக்ட்டில் வந்து இதை வந்து காப்பி பண்ணி ரீயூஸ் பண்ணுறதுனால நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதில் இஷ்யூ இல்லை. ஸோ இதை வந்து டோக்கனை வந்து நாங்கள் எடுத்து போட்டு நாங்கள் இதில் வந்துட்டு என்ன செஞ்சுருக்கிறோம்னு பார்த்தா இதில் டோக்கன் ஹேண்ட்லர் கொடுத்துட்டு ரைட் டோக்கனை வந்து நாங்கள் ஜெனரேட் பண்ணி எடுத்துருக்கோம். சரி, இப்போ அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் இதில் பார்க்கல என்ன உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் அண்ட் என்ஹான்ஸ் த ஓட் சர்வீஸ். அவங்களுக்கு தெரியும் நம்ம இந்த ஓட் சர்வீஸை கம்ப்ளீட் எழுதையில் சில இஷ்யூஸ்கள் வந்து நாங்கள் அதில் வச்சுருந்தாங்க. அதில் பாருங்க இப்போ பாருங்க நானும் இதில் வந்துட்டு பாருங்க நான் எடுத்தோடனே ஃபைலை பாருங்க காப்பி பண்ணி போடல. சரி, அதால் இப்போ நானும் ஒவ்வொன்றா இப்போ வாசி தான் இல்லை போட போகிறேன். இப்போ அதே மாதிரி கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ வாங்க ஓட் சர்வீஸை நாங்கள் எடுப்போம். இப்போ நாங்கள் இங்கே ஓட்ஸ் தேவை க்ளோஸ் பண்ணி போட்டு நான் இப்போ என்ன செய்கிறேன்னா ஓட் சர்வீஸ் ஃபைலில் நான் இப்போ இருக்கேன். சர்வீசஸுக்குள்ள போயிட்டு ஒரு ஓட் சர்வீஸ் இருக்குது. ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ இதில் நான் என்ன செய்கிறேன் இப்போ நீங்கள் இப்போ வந்து எங்களுக்கு
இப்போ எங்கள் யூசர் ரெப்பாசிட்டரி என்ற இதை மட்டும்தான் இப்போ ரைஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இல்லை அதோட வந்து இப்போ எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இப்போ எங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அப்ளிகேஷன் டிபி கண்டெக்ஸ்ட் அண்ட் அதுவும் இப்போ தேவை. சரி அதே மாதிரி போட்டிருக்காமா. ஓகே. இப்போ வந்து இப்போ இதை வந்து இப்போ இதை போட்டிருக்கோம். இப்போ நாங்கள் இந்த அப்ளிகேஷன் டிபி கண்டெக்ஸ் அதெல்லாம் போய் நான் ரிமூவ் பண்ணலாம். இதான் இப்போ ரிமூவ் பண்ணி விடுறேன். ஓகே. நான் இப்போ இது பண்ணீங்க டேட்டா ஜேஓடி சர்வீஸை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி யூடிலிட்டிஸ்ன்னு வரும். சரி. ஸோ இதே வந்து நான் இப்போ பார்த்தீங்க நீங்கள்லாம் எடுத்து போடணும். இல்லை இப்போ ஷர்ட்ல எல்லாம் வந்து சில போடுமா சில வேறு அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். சரி. இப்போ அதே இப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும் இந்த ஓட் சர்வீஸ்ன்றது தானே இந்த இதே இருக்கா திருப்பி இருக்கா காப்பி பண்ணி போடுங்க. இந்த கன்சல்டர் இருக்கா திருப்பி இருக்கா காப்பி பண்ணி போட்டு நான் இதாக இருக்கா மாற்றி விடுறேன். சரி. அப்போ தான் என்ன செய்ய அப்போ தான் நாங்கள் கேடு வாங்குற எல்லாம் வந்து பார்த்தீங்களா இந்த இடங்கள் இந்த வேரியபிள்ஸில் வந்து எங்களுக்கு ரைஸ்ட் ஆகாம தான் பாவிக்கிறோம். சரி. இப்போ அதுக்கு பிறகு பார்த்தோம்னா அங்கால என்ன செய்யிருக்கோம் லொகின் ஏசிங்கில் பாவிங்க. முதலாவது நாங்கள் இப்போ கெட் பை இந்த இது உங்களோட ஆல்ரெடி இருக்குது. இப்போ பாருங்க இப்போ என்ன செய்கிறோம் இந்த இந்த லைன் ஆஃப் கோடிங் நான் ஆல்ரெடி இருக்கேன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா இது ஆல்ரெடி இருக்குன்னு நான் நினைக்கிறேன்ல செக் இஃப். ஓகே. அது ஃபைன் யூசர் பை ஐடி. இதை கொஞ்சம் இப்போ ஒழுங்காக கொஞ்சம் மோடிஃபைடா இப்போ என்ன செய்கிறேன்டா வந்து பழைய கோடிங் நீங்கள் பாருங்கள். பழைய கோடிங்கில் யூஸ் நல்லண்டா இன்வைட் கிரெடென்ஷியல்ஸ் வந்து போட்டிருந்தது. இப்போ பாருங்க இப்போ வந்து ஆக்சுவலாக இதை நாங்கள் என்ன செய்யலான்னு சொல்லுங்க. நானே இது பண்ணிடாது இந்த இன்வைட் கிரெடென்ஷியல் தான் த்ரோ பண்ண தான் வேணும். ஆனால் என்னென்னா இப்போ என்ன செய்யுங்க லொகின் முதல் வந்து நாங்கள் இமெயிலுக்காலாம் லொகின் பண்ணாங்க என்ன சாரி இமெயிலுக்காலாம் கேட்டு வாங்கினாங்க. இப்போ என்ன செய்யறேன்னா இப்போ உங்களோட லொகின் டிடிஓவையும் பாஸ்வேர்டையும் நாங்கள் இங்கே வாங்குகிறோம். வெளில எங்கள் பீக்ரிப்ட் இதே மாதிரி நாங்களுக்கு கொண்டு கொண்டு வந்திருக்கோம். வேற யூசர் யூசர் நல் என்னன்னு இருந்தது. இப்போ பாருங்க இப்போ வந்து இதை பாய்க்கிறோம். ஓகே. ஓகே. இதில் என்ன நடந்திருக்கு சொல்லுவாங்க. எங்களுக்கு இந்த லைன் தேவையில்லை இப்போ எங்களுக்கு. சரி. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் முதலாவது வந்து இப்போ லொகின் டீட்டெயில் இந்த வார இமெயில் மூலமாக அந்த யூசர் இருக்கிறாரோன்னு பார்க்குறோம். ஓகேண்ணே. இப்போ ஒன்று வந்து இருப்பார்லாம் இப்போ இல்லாவிட்டால் என்ன செய்யும் யூசர் நல்லன்னு வந்து அன்ஆதரைஸ் வந்துடும். ஏன்னா இமெயில் பிள்ளை என்னபடியா சப்போஸ் அப்போ இமெயில் சரியேண்டா நாங்கள் இப்போ என்ன செய்யறோம்னா பாஸ்வேர்டை பார்ப்போம். பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வரும். இப்போ இது என்ன செய்யும் யூசர் பாஸ்வேர்டு ஹேஷ்ன்னு இருக்கும். இந்த இப்போ இதில் வந்து என்ன செய்யுதுன்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும். சரி. பார்த்துட்டு அதில் இஷ்யூ வேண்டாம் அதனோட ரெண்டு பேரும் எக்ஸ்பீரியன்ஸ் த்ரோ வேணும். இல்லைன்னா அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ஸுக்கு வரும். அடுத்த ஸ்டெப் தான் செய்யணும். இப்போ வந்து இப்போ ஜெனரேட் ஜேஓடி டோக்கன் இருக்குது தானே அதில் வாங்க வா டோக்கன் ஜேஓடி சர்வீஸ் ஜெனரேட் டோக்கன் கொடுத்து யூஸரை பாஸ் பண்ணிடுறோம். இதில் வேறுங்க இதான் நாங்கள் இது பண்ணாங்க. இப்போ இப்போ இந்த ரெண்டாவது ஸ்டெப் இப்போ போட்டோம் தானே அதால் வந்து இப்போ எங்களுக்கு ஓகே. ஓகே. ஸோ இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பையும் முதலாவது ஸ்டெப்பையும் நாங்கள் இப்போ செய்து இது பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்ய மூன்றாவது ஸ்டெப்பில் வந்து ஜெனரேட் டோக்கன் போட்டாங்க. அதை வாங்க டம்மி டோக்கன் தான் போட்டிருந்தாங்க. இப்போ அதுக்கு ஃபங்க்ஷனை வந்து ஜெனரேட் பண்ணிட்டோம். அதில் இப்போ என்ன செய்யலாம் இப்போ வந்து உங்களுக்கு இதை வந்து மட்டும் போட்டால் காணும். சரி. இப்போ அங்கே ஜேஓடி சர்வீஸ் ஜெனரேட் டோக்கன் கொடுத்தா அது வரும். பார்த்தீங்கன்னா நான் இப்போ நான் எடுத்தோடனே வச்சுருந்தா இப்போ கொப்பனி போட்டுருக்கோம். இதை அவங்க விளக்கமாக சொல்லுவோம். நான் என்னென்ன சேஞ்சஸ் அங்கே வேறு அந்த வழி தான் எல்லாம் போட்டுதான். இப்போ வந்து இதுலேயும் பார்த்தாலும் இப்போ ரெஜிஸ்டர் யூஸரை பாருங்க அதுலேயும் பார்க்கிறேன். முதலாவது வந்து இது இருக்குமென்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் ஆல்ரெடி இருக்கும். முதலாவது ஓகே அந்த இது ஆல்ரெடி ரெஜிஸ்டர் இது வந்து இருக்குது. அது பிறகு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நியூ இதில் பார்த்தீங்க முதல் வந்து சேக்கில் நாங்கள் பாஸ்வேர்டை வந்து ஹேஷ் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ அதை வந்து ஹேஷ் பண்ணணும். அதான் இப்போ இங்கே நியூ யூஸர்ன்றிருக்கு இமெயில்ன்றிருக்கு ஆனால் பாஸ்வேர்டு ஹேஷ் தான் எனக்கு இஷ்யூ இருக்குது. பாருங்க இவ்வளோ லைன் திருப்பி இது இவ்வளோ லைன் ஆஃப் கோடிங்கே நான் என்ன செய்யலாம்டா ஒரு கம்பெனி போட்டு உங்கள்ட்ட எல்லாம் போடலாம். சரி. பாருங்கண்ணே. ஸோ இதான் இப்போ உங்கள்ட்ட அந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டை என்கிரிப்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறோம். அதான் இந்த விளக்கம். சரி. இது வந்து பாருங்கள் பீக்ரிப் முதல் பார்த்தீங்கன்னா பீக்ரிப் லொகினில் பார்க்கல அந்த பாஸ்வேர்டை வெரிஃபை பண்ணுறோம். அதுதான் வெரிஃபைன்ற ஃபங்க்ஷன் போட்டுனாங்க. இங்கே அந்த ஹேஷ் பாஸ்வேர்டு ஃபங்க்ஷன் மூலமாக நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்டை ஹேஷ் பண்ணி நாங்கள் அங்கே ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இது ஒரு முக்கியமான செக்யூரிட்டி இஷ்யூ எல்லாம் இருக்குது. பிறகு பார்க்கல மிச்சம் என்ன செய்கிறோம் இந்த யூசர் ரெபாசிட்டரி அட் டேசிங்னு மாதிரி கொடுத்துருக்கு. முதல்ல நாங்கள் இது வீட்டு சேவ் சேஞ்ச் டு டேட்டாபேஸ் முந்தைய நாங்கள் செய்யலை ஆனால் இப்போ செய்ய போகிறோம். இப்போ இங்கேன்னு பாருங்கள் இப்போ வந்து இந்த கண்டெக்ஸ்டுக்கால சேவ் பண்ணுறோம். கண்டெக்ஸ்ட் ஏசிங்னு கொடுக்குறோம். சரி. இப்போ வந்து பார்த்தா இவ்வளோதான். ஓகே.
இப்போ இந்த கமெண்ட்ஸ் அழிச்சு போடுறேன். இப்போ வந்து அது சொல்லியிருக்கு உங்களுக்கு இப்போ வந்து ஹியர் யூ வுட் ஆல்சோ கிரியேட் அ கார் ஓனர் கார் ரெண்டு ப்ரொஃபைல் ஃபார் சிம்பிளிட்டி வில் ஸ்கிப் திஸ் பார்ட் ஃபார் உங்களுக்கு இப்போ சிம்பிளிசிட்டிக்காண்டி இந்த காரண்டரா பேசுறது அதில் இது வேணும். ஸோ வேணா நீங்கள் இதோட வந்து வேணுமெண்டா இப்போ ஒரு சின்ன சிம்பிளாக போட்டு விடலாம் ஒரு இது பிளேஸ் ஹோல்டர்ஸாக இந்த இதே மாதிரிக்கா செய்ய வேண்டிய தேவை இருக்குது தானே பெஸ்ட் ப்ராக்டிஸ்னா இப்படி கொடுத்துட்டு வேணா நீங்கள் கொமெண்ட் அதில் போட்டுடலாம். இப்படி ஒரு பேட்டர்ன் நீங்கள் பாதிக்கலாம். நான் என்ன செய்யலாம்னு பார்த்தா இல்லை டு டூ ஒன்று போட்டு விடலாம். ஓகே ஓகே டு டூ கொடுத்துட்டோம்னா அப்போ ட்ராக் பண்ணலாம் இங்கே டு டூ என்ன இருக்குண்டு பார்த்து இப்படி கீவேர்ட்ஸாக போட்டு ட்ராக் பண்ணி ஃபைல் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பெஸ்ட் ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ இப்போ விஷயம் செய்ய வேண்டி இருக்குண்டு எங்களுக்கு தெரியும். சரி பேருந்து வேறு நான் சொன்னால் தானே இப்போ ஜேஎல்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் எங்களோட இதில் இது பண்ணணுமா ரேஸை பண்ணணுமா இப்போ எல்லாம் கவனிங்கோ. ஸோ இதெல்லாம் நீங்கள் அட்டுன்னு பார்த்தீங்களா அட்டு இங்கே வந்தெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த என்ன இதுக்கு போட்டு உங்களுக்கு வெளியே தந்துருக்கு. இல்லை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஆஃப் கோடிங் போட்டோம். ஸோ இதுதான் உங்களோட ஜேஓடி கன்ஃபிகரேஷனாக இருக்குது. ஸோ இந்த லைனையும் போட்டு நீங்கள் ஒதென்டிகேஷன் சர்வீஸையும் நீங்கள் போட வேண்டி இருக்கும். அதில் வந்து இந்த இவ்வளோ லைனே நீங்கள் காப்பி பண்ண முடியும். அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறோம். அதை வந்து என்ன செய்ய வேண்டாம் இந்த ஜேஓடி கன்ஃபிகரேஷனை காப்பி பண்ணி போட்டு அதை உங்களோட ப்ரோக்ராம் டாட் சிஎஸில் போடுவோம். ப்ரோக்ராம் டாட் சிஎஸில் பார்க்க போனால் இதை வந்து இங்கே போட்டிருக்கு. சரி பயில வாங்க இப்போ வந்து இப்போ உங்களுக்கு ஜேஓடி செட்டிங்ஸ் இருக்குது தானே இதெல்லாம் போடுவோம். இப்போ தேங்காய் இது கன்ஃபிகரேஷன் ஓகே அதுங்க யூஸிங் மைக்ரோசாஃப்ட் கன்ஃபிகரேஷன் பாருங்க என்ன இஷ்யூன்னு தெரியல. அந்த கன்ஃபிகரேஷன் சம்மந்தப்பட்டதை பார்ப்போமா ஆரம்பிச்சிருந்த ஆல்ரெடி இந்த லைன் ஆஃப் கோடிங் நான் போட்டு தான் இதை போடலையா கன்ஃபிகரேஷன் இந்த லைனை இருக்கா போட்டுட்டு அதை இங்கே போடணும். பில்டர் டாட் கன்ஃபிகரேஷன் இப்போ அந்த பார்த்தீங்களா அது இதான் இந்த செட்டில் வந்து எல்லாம் போட நாங்கள்லாம் தேடி போடணும் மேலே. சரி இல்லை நீங்கள் பார்க்கல அடுத்த ஸ்டெப்பாக இல்லை பார்க்கல இந்த ஓகே ஓகே பாவம் என்ன இஷ்யூ ஒன்று பாவம் இருக்கா இதை கொடுத்துட்டு இங்கால நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இந்த லைன் ஆஃப் கோடிங் ஒதென்டிகேஷன் சர்வீஸ்ன்றது தானே அதை நீங்கள் இருக்கா போடணும். பில்டர் சர்வீஸ் ஒதென்டிகேஷன் ஒரு விஷயம் இருக்கும் தானே அதை இங்கே போடணும் நீங்கள். ஓகே ஸோ அந்த லைன் ஆஃப் கோடிங்கையும் இங்கே எடுத்து பாருங்க இதில் போடுறேன். இந்தா இதுக்கு மேலே இதுக்கு கீழே. ஸோ இப்போ இதில் காய்க்கணும். ஸோ இந்த பீஸ் ஆஃப் கோடும் உங்களுக்கு தேவை. ஸோ என்கோடிங் சம்மந்தப்பட்ட இந்த யூசிங் சிஸ்டம் டெக்ஸ்ட் அதுவும் சரி. ஸோ இதெல்லாம் நீங்கள் இருக்கா செய்ய வேண்டிய இதாக இருக்கும். இதில் வந்துட்டு என்ன இஷ்யூ வந்து அடுத்தது இது நாங்கள் எல்லாம் போட்டிருக்கிறோம். இது ஜெனரிக் ரெப்போசிட்டரி எல்லாம் பில் பண்ணியாச்சு. அவுட் சர்வீஸே நம்மளோட போட்டோம் நினைக்கிறேன். ஓகே அதை நீங்கள் செக் பண்ணி போடலாம். ஓகே அந்த கன்செப்ட் சரி. ஓகே இதால் நீங்கள் கவனிக்கணும். இந்த ஐடென்டிகேஷன் இம்பார்ட்டன்ட் மஸ்ட் பி பிட்வீன் யூஸ் ரவுட்டிங் அண்ட் யூஸ் இந்த ஒதென்டிகேஷன் இதை கவனிங்க. இந்த இந்த இதா பார்த்தீங்களா இல்லை ஒதென்டிகேஷன் ஒரு விஷயம் இல்லை போடல. இப்போ ஒதரைசேஷன் தான் இருக்கியோ இல்லையா ஒதென்டிகேஷன் போடல. அதில் இந்த லைன் ஆஃப் கோடிங் நான் போடணும்ல இந்த யூஸ் ஒதென்டிகேஷன் இது போட்டால் தான் உங்களுக்கு இது வேறு செய்ய இல்லைன்னா நீங்கள் மேலே எவ்வளோ போட்டு உங்களுக்கு பிரியோசனம் இல்லை. சரி ஓகே அப்புறம் மிச்ச இதெல்லாம் வந்து எல்லாம் ஸோ இதை நீங்கள் இப்போ எதெல்லாம் செய்து பழகப்பதான் எந்த ஓர்டரில் வருதுன்றது வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சரிதானே இப்போ எனக்கு எந்த இஷ்யூ என்ன ரீசனுக்காண்டி இருக்கா வருது தெரியலக்கா பார்க்கணும் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கா. by configuration build service add configure ஓகே இருக்கட்டும் நான் செக் பண்ணி சொல்கிறேன். ஓகே அதில் ஒன்று இருக்குது.
இப்போ நாங்கள் பார்த்தோம்னா அடுத்த ஸ்டெப்பாக வந்து எங்களோட ஓத் கண்ட்ரோலர் ஒருக்கா இப்போ நாங்கள் இதை க்ரியேட் பண்ணிட்டோம். இதில் நாங்கள் பார்க்கல இது என்ன சொல்லியிருக்கு கண்ட்ரோலர்ஸ் ஓத் கண்ட்ரோலர் டாட் சிஎஸ் இந்த ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி கண்ட்ரோலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஓத் கண்ட்ரோலர் டாட் சிஎஸ் இந்த ஃபைலை வந்து நாங்கள் இப்போ கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணோம். சரி காப்பி இப்போ பேஸ்ட் ஆல்ரெடி ஹோம் கண்ட்ரோலர் இருக்குது. இப்போ நியூ ஃபைலை கொடுத்தீங்கன்னா இது ஒரு ஓத் கண்ட்ரோலர் இல்லை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த ஃபைலையா இருக்கா இது பாருங்க இதில் ஏபிஐ தான் நீங்கள் ஏபிஐ கண்ட்ரோலர் தான் இங்கே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் ஹோம் கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணி இந்த எல்லாம் நீங்கள் இதில் வந்து ஹோம் கண்ட்ரோலரில் இருந்தால் நீங்கள் ஹெல்ப் பண்ணி வழியே பாருங்க முன்னுக்கு ஏபிஐ சம்மந்தப்பட்ட வேறு இதெல்லாம் நாங்கள் போடலை. இது வந்து என்னென்னா அங்கட ரேசர் பேஜஸை ரெண்டு பண்ணுறது தான் இது பாதிக்கிறோம். ஆனால் இந்த ஓத் கண்ட்ரோலர் காஞ்சி பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் ஒரு ரேசர் பேஜ் சம்மந்தப்பட்ட இதையும் போடல. இல்லை எல்லாமே ஜேசனாக தானே இங்கே வேறு போகுது. இதை வந்து நாங்கள் ஏபிஐ கண்ட்ரோலராக தான் இங்கே டிஃபைன் பண்ணுறோம். இது வந்து அது சம்மந்தம் வேறு போகுது. இது கண்ட்ரோல் இன்ஹெட் ஆகுது, இது கண்ட்ரோல் பேஸ்லேருந்து இன்ஹெட் ஆகுது. இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டருக்கும் பட் வந்து லொகினுக்கும் வந்து நாங்கள் என்ன செய்வோம் ஏபிஐன்னு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஃபுல்லாக நடக்கிறோம் ஏபிஐ ப்ரோசஸ் தான் சானே. ஸோ இதில் உங்களுக்கு என்ன செய்கிறீங்க உங்களுக்கு யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் டீடியோ கொடுத்தீங்கன்னா கொடுத்து போட்டு நாங்கள் அதை எங்களோட சர்வீஸுக்கு பாஸ் பண்ணுவோம். ரெஜிஸ்டர் யூசர்ஸ் இங்கே பாஸ் பண்ணி அதை நாங்கள் ஹேண்டில் பண்ணி கொள்வோம். இப்போ இங்கே லொகினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் லொகின் டீடியோ கொடுத்து போட்டு இப்போ என்ன செய்வோம் அதை நாங்கள் அதை ஹேண்டில் பண்ணி பார்ப்போம். சரி இப்போ நீங்கள் பார்க்கல இப்போ வந்து இப்போ ஓத் கண்ட்ரோலர் இந்த இருக்குது தானே இதை வந்து உங்களுக்கு வந்து அதான் சொன்னேன். இப்போ இந்த அவுட் சர்வீஸை கொடுத்ததுக்கான ரீசன் இதை வந்து டிபென்சி இன்ஜெக்ஷனாக கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியான கோடு இது அஞ்சு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 59 லைன் ஆஃப் கோடிங் இதான் உங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. அவுட் சர்வீசஸ் இருந்த அந்த டிபென்சி இன்ஜெக்ஷனுக்குரிய அந்த கோடிங்காக உங்கள்கிட்ட அதில் இருக்குது. ஸோ இதான் இதில் இருக்க விஷயமா இப்போ இருக்குது. நாங்கள் வந்து அடுத்த செக்ஷன்ஸுக்காக பார்ப்போம்.